கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எப்படி வசன பஞ்சம் வரும்? நம்முடைய பூமியில் 71% நீர் இருக்கிறது. ஈரான், சூடான் போன்ற நாடுகளிலெல்லாம் தண்ணீர் சிறிதளவினும் கூட கிடையாது. அதற்கு நாம் தண்ணீர் பஞ்சம் என்று சொல்கிறோம். சபைகள் இருக்கும், ஊழியங்கள் இருக்கும், ஆன்லைன் மெசேஜ் இருக்கும், ஆத்மா தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்காது. அதுதான் வசன பஞ்சம். சத்திய வார்த்தை நிறைந்த சபைகள் கிடையாது. கள்ள உபதேசம் பெருகிவிட்டது. சபைகள் இருந்தும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஆராதனைகள் தான் இனிவரும் காலங்களில் நடக்கும். இது குறித்துதான முழுமையான விளக்கங்களை என் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பஞ்சம் இருக்கு. ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 8:11 வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம்னா என்ன? வசன பஞ்சம்னு ஆண்டவர் சொல்றார். அது எப்படி நடக்கும் வசன பஞ்சம்? இப்போ நீங்க எடுத்து பாருங்க. முன்னாடி இருந்ததை விட சபைகள் பெருகி இருக்கு. முன்னாடி இருந்ததை விட விசுவாசிகள் பெருகி இருக்கிறாங்க. முன்னாடி இருந்ததை விட ஊழியர்கள் பெருகி இருக்கிறாங்க. அதுவும் நீங்க ஆன்லைனுக்குலாம் போயிட்டீங்கன்னா அவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நேற்று சொன்னேன் இல்லையா, தட்டிக்கு விழுந்தா ஊழியக்காரங்க தான். அதுவும் தமிழ்நாட்டுக்கு பெரிய கிஃப்ட். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையும் தீர்க்கதரிசி கிடைப்பாங்க உங்களுக்கு. 5 ரூபாய் ஆரம்பிச்சு 5000 வரைக்கும் இருக்காங்க. 10க்கு எவாஞ்சலிஸ்டுகள், 10க்கு ஆன்லைன் டீச்சர்ஸ், அடி போட்டிங்கன்னா எல்லா லெவல்லையும் இருக்காங்க. அப்புறம் என்ன வசன பஞ்சம் எப்படி வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. காலையில் உங்களுக்கு எத்தனை பேர் வாக்குத்தத்தை அனுப்புறாங்க? உங்க வாட்ஸ்அப்பில் வாக்குத்தத்தை கிளீன் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இல்லையா? எத்தனை பேர் காலைல வர வாக்குத்தத்தை எல்லாத்தையும் படிப்பீங்க? யாரும் படிக்கிறது இல்லை. ஏதோ 1-2 படிப்பீங்க. அதுக்கப்புறம் அவருடைய இதை பேரை பார்த்தோன்னே டெலிட் பண்ணிடுவீங்க. ஒரு சிலர்லாம் 1 அனுப்புனா கூட பரவாயில்ல, 3-4 ஒன்றா அனுப்புறாங்க. ஒரு சிலர்லாம் வீடியோ அனுப்புறாங்க. காலையில் வாக்குத்தத்தம். இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாக்குத்தத்தம் நமக்கே குமியுது காலங்கத்தால. எங்களுக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் வரும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. இப்போ டெய்லி காலையில் 10 வாக்குத்தத்தம், 15 வாக்குத்தத்தம் இப்படி வந்துகிட்டே இருக்கு. டெலிட் பண்ண முடியாமல் இருக்கு. அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு நாள் உட்காந்து ஃபார்மெட் அடிக்கிறான். ஏன்னா ஃபுல்லாகிடுது. அந்த அளவுக்கு வாக்குத்தத்தம். அப்போ எப்படி வசன பஞ்சம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆண்டவர் உணர்த்தினதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பூமி 71% தண்ணி, 29% லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 70-30ங்கிறாங்க, சில 29-71ங்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான நாடுகளில் தண்ணி இல்லை. இப்போ ஈரான் எடுத்துக்கோங்க, 0 வாட்டர் லெவலுக்கு வந்துருச்சு. நிலத்தடி நீர் 100% முடிஞ்சிருச்சு, 0 லெவல்னு சொல்லிட்டாங்க. சூடானில் தண்ணி கிடையாது. இப்போ நம்ம இதில் நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான் பக்கம்லாம் போனீங்கன்னா பல கிராமங்களில் தண்ணியே கிடையாது. ஆனால் பூமி 71% தண்ணி இருக்கு. ஏன் இத்தனை நாடுகளில் தண்ணி இல்லை அப்படின்னு கேட்டால், குடிக்க தண்ணி இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். சுற்றி தண்ணி இருக்கு 71%. ஆனால் இது எதுவும் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது, பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகாது, இருக்கும். அதே மாதிரி தான் வசன பஞ்சம்னா என்னன்னா, சபைகள் இருக்கும், ஊழியர்கள் இருப்பாங்க, ஆன்லைன்ல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், வாக்கு தத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்காது. அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம். சபைகள் இருக்கிறதுனால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தருடைய பாரத்தோடு, வசனத்தோடு, சத்தியத்தோடு இருக்கிற சபை இருக்கணும். அந்த சபைக்கு போனோம்னா எனக்கு வார்த்தை கிடைக்குங்கிற நிச்சயம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இன்னைக்கு போய் பாருங்க. ஆனா இப்போ கோவிடுக்கு பிறகு நான் பார்க்கறது ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்குது. ஜனங்கள் சத்தியத்தை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் அப்படி தேடுறவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும், இந்த மீட்டிங்ல அற்புத அடையாளம் நடக்காது. கன்ஃபார்மா தெரியும், இந்த ஆளு நிச்சயமா 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்ற சொல்லி அனுப்பவே மாட்டாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியும் தாண்டி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா எதுக்கு தான் வந்திருக்கிறோம்? வசனத்துக்காக தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு மாற்றத்தை கோவிடுக்கு பிறகு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கோவிடுக்கு முன்னாடி நிறைய பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு நல்ல வசனம் பேசுகிற சபைகளில் கூட்டம் இருக்காது. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே சத்தியத்தை விட்டு போனவங்களா இருக்காங்க. அந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர், 10 பேர், 20 பேர், 30 பேர் தான் இருப்பாங்க. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க கூட டென்ஷன் ஆகி சத்தியத்தை விட்டா. ஏன்னா இந்த சீன் காட்டுறவன், படம் காட்டுறவன், ஆடுறவன், ஓடுறவன், குதிக்கிறவன், விசில் அடிக்கிறவன், புகை போடுறவன், அவனுக்கு தான் மரியாதை. நீங்களும் அங்கே போய் தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு குரூப்லாம் இருக்கு,
சும்மா தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுறதுனா உடனே போயிடுது. என்னன்னு கூட கேவரிக்கிறது இல்லை. ஜப்பானில் பூகம்பம் வரும், அது உங்களுக்கு என்ன? அதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது ஜப்பானுக்குள்ள சொல்லணும், அது ஜப்பானுக்குள்ள போனோம். அதை போய் கேட்டு வந்து பெருமையா சொல்றாங்க. ஒருத்தன் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்து சொல்றான், என்னடா அண்ணன் செய்தி கொடுத்தாரு, என்னடா என்ன கொடுத்தாருலாம் தெரியல, ஆனா போட்டு வாங்கினாருங்கிறான். செய்தி என்னடா கொடுத்தாரு, அது என்ன தலைப்போசனை எடுத்தார், அதை விடுங்கண்ணே வண்டி நொறுக்கி எடுத்துட்டாப்ல. இது என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ உங்களுடைய மென்டாலிட்டியே வசனத்தை கேட்கறதுக்கு பதிலாக என்னவாயிருச்சு, வேற மாதிரி போக தொடங்குது. அதனால தயவு செய்து இந்த சத்தியம் பேசுற இடத்துக்கு போங்க. வசன பஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. ஆன்லைன்ல பேசுறாங்க, அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு. இப்பவும் சொல்றேன், எப்படி உங்க பையனையோ உங்க பொண்ணையோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்களோ, அதே மாதிரி ஒரு சபைக்கு போய் ஒரு போதகர் கீழே படிங்க போதும். இந்த அளப்புண்டு தெரியாதீங்க. இப்போ நிறைய பேர் அங்க போய் அதை படிக்கிறேன், இங்க போய் இதை படிக்கிறேன் போய் உபதேசத்தை விட்டு வெளியே போய் காணாமல் போயிடுறாரு. அதைத்தான் வசன பஞ்ச காலம். இன்னைக்கு தயவு செய்து ஏமாறாதிருங்கள். காலையில் கூட செய்தி அதான் ஆண்டவர் கொடுத்தாரு. நிறைய கள்ள உபதேசங்கள் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. எல்லா பக்கத்துக்கும் போய் உங்களை ஏமாறாதீங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல சபை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. இந்த சபையை சார்ந்த உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை வெளி சபையில வந்திருந்தீங்கன்னா உங்க சபையில நல்ல சத்தியம் இருக்கணும், அங்கேயே இருங்க. ஒருவேளை உங்க போதகர் கடினமா நடத்துறாரு, கொஞ்சம் திட்டுறாரு, சத்தியம் இருக்கா, 2 அடி கூட வாங்கிங்க, ஒரு தப்பும் இல்லை, ஒரு தப்பும் இல்லை. இப்போ எங்க பாஸ்டர்லாம் எங்களெல்லாம் வந்து அடிக்காத குறைதான், ஒரு சிலர்லாம் அடிச்சும் இருக்காரு. ஆனா எங்களுக்கு என்ன ஒரே ஒன்று, சத்தியத்தில் வளர்க்கப்பட்டோம், அவ்வளவுதான். ஒரு கன்ஃபர்மேஷன், எங்க சபை கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகும். அப்படி ஒரு போதர் கீழே வளர்ந்ததுனால தைரியமா சொல்லுவேன், இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனை வந்து நிற்கிறேன். சில நேரத்தில் நீங்க திட்டாரு, சத்தியம் ரொம்ப கடினமா இருக்கு, அவர் ஒரு மாதிரி பேசுறாருங்கன்னா கஷ்டம். மோதிர கையில குட்டு வாங்கினாலும் பரவாயில்லம்பாங்க. அந்த மாதிரி தான் நல்ல சத்தியம் பேசுற ஊழியக்காரங்கிட்ட திட்டு வாங்கினாலும் தப்பு இல்லை. அந்த சபைக்குள்ள தங்கி இருங்க, உங்க ஆத்துமாய் பரலோகத்துக்கு போகும். அங்க அன்பா பேசுறாரு, தடவி கொடுக்குறாரு, அங்க போனா பிரியமானவர்களே அப்படிங்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. அது எவாஞ்சலிசம், கரெக்ட், ஓகே. உலகத்தில் நம்ம போய் பேசும்போது ஜனங்களுக்கு அன்பை குறித்து பேசுறோம், கிறிஸ்துவின் பாடுகளை பத்தி பேசுறோம். இங்க உள்ள வந்த பிறகு அதெல்லாம் இல்லை. பையனுக்கு வீட்டில் தான் அப்பா அம்மா என்ன செய்வாங்க, நல்லா உட்கார வச்சு ஊட்டியெல்லாம் விடுவாங்க. ஸ்கூலுக்கு போனா டீச்சர் ஊட்டியெல்லாம் விடாது, நவுத்தி எடுத்துரும், அவ்வளோதான். டீச்சர்கிட்ட போய் சொல்ல முடியுமா, எங்க அம்மா என்ன படுக்க வச்சு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ஏறி மிதிப்பேங்கும், வந்தியா படிச்சியா போனியான் இருக்கணும்னு இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் சபை என்பது உருவாக்குகிற இடம். இங்க வந்து நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. வந்தேன், சத்தியத்தை கத்துக்கிட்டேன், கர்த்தருக்குள்ள நிலை நின்ன, கர்த்தர் வரும்போது நான் போவேன், அந்த நிச்சயத்தோடு கூட இருக்கிற சபைகளுக்கு போங்க. அல்லேலூயா. வசன பஞ்சம் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது.